வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. ஒரு அற்புதமான பதிவு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% பயனுள்ள ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்க போகுதுங்க. விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ராசி நண்பர்களால் பாதகமான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தேடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோளம் கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் வரத்துக்கு முன்னாடி, நடக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை நம்ம யோசனை பண்ணலாம். ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு தடவை யோசனை பண்ணுறதே வேஸ்ட்டு. அடடா இவங்க கூட சேர்ந்துருக்கக்கூடாதே, இவங்கக்கிட்ட காசு பணம் கொடுத்துருந்துருக்கக்கூடாதே, இவங்களை திருமணம் செய்திருக்கக்கூடாதே, வந்ததுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் அது பேசி பிரயோஜனம் இல்லைங்க. பொதுவாக இந்த விருச்சிக ராசி அப்படின்னா ராசி அதிபதி செவ்வாய். தனக்கு தான் கொடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிகம். 10 ரூபா கொடுத்து இதில் தான் பிழைக்கணும், பிழைச்சி விடுவாங்க. 10,000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த 10 ரூபாய் பிழைப்பு தான் பிழைப்பாங்க. ஆடம்பரமாக இருக்க மாட்டாங்க, அகலக்கால் வைக்க மாட்டாங்க. அதுபோக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமன் மச்சான், உற்றார் உறவினர் மனசால் மேலே பற்றுதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். யாருடைய சப்போர்ட்டும் இவங்களுக்கு வராது, அது வேறு விஷயம். தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வரணுமே தவிர இவங்களால் மேலுக்கு வந்துட்டாருன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் சாதகமான பலன்கள் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பாதகமான பலன்கள் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா? அப்போ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எப்படி இருக்கணும்? இது அவங்கள குத்தம் சொல்கிறதுக்காக சொல்லலிங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களால் பாதகமான பலன்கள் வரும். இது கும்பராசி நண்பர்களை குத்தம் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் தான் உருவாக்குவாங்க. எப்படின்னா, கும்பராசியில் பிறந்தவங்க எல்லாருடைய வாழ்வாதாரத்துக்கும் காரணமாக இருப்பாங்க, யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருக்க மாட்டாங்க. 10 ரூபா கொடுத்தா அந்த 10 ரூபா திருப்பி கட்டுற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி ராசி தான் கும்பராசி. ஆனால் விருச்சிக ராசி நண்பர்களுடைய கிரகம் விருச்சிக ராசியில் தான் அந்த கும்ப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பகையாவார். விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சனி பகவானுடைய ஆதிக்கன்னு சொல்லக்கூடிய மகரத்தில் உச்சமடைவார். அப்போது செவ்வாவுக்கும் விருச்சகத்துக்கும் அந்தளவுக்கு நல்ல விஷயம் இல்லை. இதனால் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு தருணத்தில் கிடையாது, பல தருணத்தில் கும்பராசியால் சங்கடங்கள் ஏற்படும். நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு மேல் அதிகாரியாக இருக்கிற ஒரு கும்பராசினா கையெடுத்து கும்பிட்டு வந்துடலாம், வெளியே வேறு வேலைக்கு போயிடலாம். மீறி இருந்தீங்கன்னா 10 வருஷமானாலும் சரி, 20 வருஷமானாலும் சரி, கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் அங்கே இருந்துக்கிடணும். உங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கு. ஏன்னா கும்பராசியால் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாலும் நிச்சயம் செய்ய முடியாது. உங்களுக்கு பின்னாடி வேலையில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டலாம், நல்ல பேரை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுத்த மாட்டாங்க. அதனால் தயவு செய்து உங்களுக்கு முன்னுக்கு மேல் அதிகாரி கும்பராசியில் இருக்கிறாங்களா, அந்த இடத்துல இருந்து நான் சாதிச்சேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சம்பாதிப்பீங்க. சம்பாதிக்கிறது எல்லாரும் தான் செய்கிறோம். சம்பாதிக்கிறது 100 பேர் இருக்கிறோம்னா 100 பேரும் சம்பாதிக்கிறோம். சாதிக்கிறது 100 பேர் கிடையாதே. 100 பேர் சம்பாதிச்சா அதில் 2 பேரோ 3 பேரோ சாதிப்பாங்க. அப்படி சாதிக்கணுன்ற எண்ணங்கள் கும்பராசி, அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதுன்னா கும்பராசி நண்பர்களோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாலும் நஷ்டம், கும்பராசி நண்பர்களுக்கு கீழே நீங்கள் இருந்தாலும் நஷ்டம். அவங்களுக்கு காசு பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை, அல்லது கும்பராசியை திருமணம் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு சிரமம். பிரச்சனைன்றது ஒருத்தருக்கு மட்டும் வரப்போகிறது இல்லைங்க. பொதுவாக ஏமாந்து போனவனை விட ஏமாற்றிட்டு போனவனுக்கு மனசு ரொம்ப அதிகமாக அந்த குற்றணுறவு இருக்கும். 10 ரூபாய் ஏமாந்தவங்க 10 நாள் கஷ்டப்படுவாங்க, இல்லை 20 நாள் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த 10 ரூபா ஏமாற்றிட்டு போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவங்க காலம் பூரா கஷ்டப்படுவாங்க. அவர் பார்க்கும்போதெல்லாம் அடடா அவருக்கு 10 ரூபா கொடுக்காம ஏமாற்றி விட்டோமே,
அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நாம தான் தள்ளப்படுறோம். நாம் காசு பணம் கொடுக்கலன்னா அவர் வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு அவங்க இருப்பாங்க. நாமளாக வாலண்டியராக கொண்டு போய் கொடுத்துவிட்டு அவருடைய சூழ்நிலைக்கு நமக்கு கொடுக்காம போகிறதுனால அவர் கெட்டவர்னு சொல்கிறது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டமெல்லாம் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. ஒருத்தருக்கு எடுக்கணும், அழிக்கணும், யாருக்கும் அந்த மனநிலை கிடையாது. ஆனால் ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி வசியமா, வசீகரமா, இல்லை பாதகமாக சாதகமானு இருக்குது. அந்த அடிப்படையில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாமி சத்தியமாக கும்பராசி நண்பர்கள் பாதகம்தான் செய்வாங்க. அவங்களால பாதகம்தான் செய்ய முடியும். ஊருக்கே அவர் சாதகமாக இருந்தாலும் கும்பராசி நண்பர்கள் ஊருக்கே சாதகமாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு அவங்க பாதகத்தை தான் செய்ய முடியும். இது விதி. அதன் பிறகு விருச்சிக ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மிதுன ராசியில் உள்ளவங்களை திருமணம் பண்ணக்கூடாது. அப்படி திருமணம் பண்ணால் காலம்பூரா சங்கடம், காலம்பூரா பிரச்சனை, நோய் நொடி, மன அழுத்தம், பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஏண்டா இருக்கும் எதுக்கடா இருக்கும் அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டுடுவாங்க. விருச்சிக ராசியில் ஆணாக பிறந்தாலும் சரி அல்லது பெண்ணாக பிறந்தாலும் சரி, கல்யாணமே ஆனாலும் ஆகலைனாலும் பரவாயில்ல சாமி, மிதுன ராசி நண்பர்களை திருமணம் செஞ்சுக்காதீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், மிதுன ராசி நண்பர்களை குத்தம் சொல்லலை. நீங்களும் ஊருக்கே நல்லவங்களாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கெட்டவங்களாக தான் தெரியுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள், மிதுன ராசியில் வரக்கூடிய மிருகசீரிச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நட்சத்திரம்ன்றது 2வது பட்சம் இந்த பலன் பார்க்கும் பொழுது, விருச்சிக ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதியாக தான் நமக்கு புதன் வருவார். அப்போ புதன் ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி நண்பர்கள் நமக்கு பாதகம்தான், சாதகம் கிடையவே கிடையாது. அதுபோக சிம்ம ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய இடம்தான் சிம்மம். சூரிய பகவானுடைய ஆதிக்கம்னு சொல்லுவாங்க. அப்போது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கும்ப ராசியால் கெடுதல் வரும், மிதுன ராசியால் கெடுதல் வரும், அதை காட்டிலையும் கும்ப ராசியால் கெடுதல் வரும். சாரி, இந்த சிம்ம ராசியால் கெடுதல் வரும். கும்பம், மிதுனம், சிம்மம், இந்த 3 ராசி நண்பர்களும் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பாதகம் தான் செய்வாங்க. சிம்ம ராசி நண்பர்களோட விருச்சிக ராசி நண்பர்கள் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா 100% நஷ்டம். பொருளாதார ரீதியாக நஷ்டம் வரும், மன அழுத்தம் வரும், வழக்கு பிரச்சனை வரும், கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். சொத்து பத்து சேர்ந்து வாங்கிட்டாங்கன்னு ஜோலி முடிஞ்சு போச்சு, ஏன்டா செஞ்சோம் எதுக்கடா செஞ்சன்ற அளவுக்கு ஆகி போயிடும். அதாவதுங்க, மறுஜன்மம் நமக்கு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. பிறந்துட்டோம், நமக்காக நாம் வாழ்கிறோமோ இல்லையோ, நம்மளுடைய சங்கதிகளுக்காக நாம் வாழணும். திடீர்னு நம்ம மேலுக்கு போனோம்னா கீழே விழுந்தோம்னா மூஞ்சி முகர உடஞ்சி போயிடும். படிப்படியாக மேலுக்கு போனால் தான் விழுந்தாலும் தாங்கிற அளவுக்கு மனப்பக்குவம் நமக்கு இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சிம்ம ராசி நண்பர்களோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிக்கல் வரும், பிரச்சனை வரும், ப்ராப்ளம் வரும், தொந்தரவு வரும். அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி மற்ற ராசியால் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சேதாரமோ ப்ராப்ளமோ பிரச்சனையோ கிடையாது, இந்த 3 ராசியை தவிர. இந்த 3 ராசிக்காரங்க கூட விருச்சிக ராசிக்கு கெட்டது தான் பண்ணணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு ஒன்றும் இல்லை. அவங்களுடைய கிரகமோ உங்களுடைய கிரகமோ அவங்களால உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தாது. உங்கள் ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் ஜாதகத்தில் பாதகமான கிரகம் எது, சாதகமான கிரகம் எது, நல்ல நேரம் எது, கெட்ட நேரம் எது, என்ன தொழில் செய்யணும், என்ன தொழில் செய்யக்கூடாது, இதெல்லாமே உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கும். முழுமையான ஜாதக பலன் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்களுடைய ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிற ஜாதகம் எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாங்கன்றது ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் என்ன சாதகம் இருக்குதோ அதை அப்படியே சொல்லக்கூடிய ஜோதிடர்களாக தான் இருக்காங்க. அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஐயா ஜாதகம் எழுதியிருக்கிறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல, ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி கணிச்சு கணக்கு போட்டு ஜாதக பலன் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். அப்படி பார்க்கும்போது நம்மளை மீறி நம்மளை அறியாமல் அதில் ஒரு தப்பு இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம். ஜாதகத்துக்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்க.
இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.